டாய்லெட்டில் 2 பட்டன் இருப்பது இதற்குத்தானா? அட, இது தெரியாமல் இவ்வளவு நாள் இருந்திருக்கோமே. இப்பொழுது உள்ள மக்களில் பல பேர் வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தான் உபயோகிக்கின்றனர். சில நார்மல் டாய்லெட் உபயோகிக்கின்றனர். அப்படி உபயோகிக்கும் பொழுது வெஸ்டர்ன் டாய்லெட்டின் மேலே 2 பட்டன்கள் இருக்கும். அதில் பெரிய பட்டன் ஒன்று, சிறிய பட்டன் ஒன்று இருக்கும். இது எதற்கு என்று ஒரு நாளாவது யோசித்திருக்கிறீர்களா? சிலருக்கு தெரிந்திருக்கும், பலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதை பற்றி இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். வீடுகளில் உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட் அமைப்பிற்கும் பொது கழிவறைகளில் உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட் அமைப்பிற்கும் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் எப்போதாவது பார்த்ததுண்டா? அதாவது பொது கழிவறைகளில் உள்ள டாய்லெட் சீட்டுகளில் சிறிய இடைவெளி ஒன்று இருக்கும். அதுவே வீடுகளில் உள்ள டாய்லெட் சீட்டுகளில் எந்த இடைவெளியும் இருக்காது. இதற்கு காரணம் சுகாதாரம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிலர் இது குறித்து பேசும்போது முன்பக்கமாக டாய்லெட் சீட்டை திறப்பதற்கு ஏதுவாக இதுபோன்று இருக்கலாம், அல்லது டாய்லெட் சீட் கவர் வருவதற்கு ஏதுவாக இதுபோன்று இடைவெளி விடப்பட்டிருக்கும் என்று கூறினர். ஆனால் பொது கழிவறைகளை அதிகமான மக்கள் பயன்படுத்துவார்கள் என்ற சூழலில் அவர்களது பிறப்புறுப்பானது டாய்லெட் சீட் மீது உரசுவதை தவிர்க்கும் வகையிலும் சிறுநீர் அதிகம் தெரித்து விடாமல் இருக்கவும் இவ்வாறு இடைவெளி விடப்படுகிறது. அதே சமயம் இதுபோன்ற இடைவெளி கொண்ட டாய்லெட் சீட்டுகளை தயாரிப்பதற்கான உற்பத்தி செலவுகள் குறைவாக இருக்கும் என்றும், அதனால் பொது கழிவறைகள் என்று வருகிற போது விலை குறைவான டாய்லெட் சீட் வாங்கி பொருத்தப்படலாம் என்றும் பொதுமக்களில் சிலர் கருதுகின்றனர். வெஸ்டர்ன் டாய்லெட்டில் 2 பட்டன்கள் இருப்பது ஏன்? டாய்லெட் சீட் அமைப்பில் உள்ள வித்தியாசம் எப்படி பலருக்கு புரியாத ஒன்றாக இருக்கிறதோ, அதுபோலவே டாய்லெட்டில் உள்ள டூயல் பட்டன் அமைப்பு எதற்கு என்று புரியாத நிலை நிலவுகிறது. பொதுவாக டாய்லெட் பயன்படுத்தி முடித்த பிறகு தண்ணீர் விட்டு சுத்தம் செய்வதற்காக தண்ணீர் டேங்க் மீதுள்ள இரட்டை பட்டன்களில் ஏதோ ஒன்றை அழுத்தும் பழக்கம் மக்களிடையே உள்ளது. எந்த பட்டனை அழுத்தினாலும் தண்ணீர் வரும் என்ற நிலையில் பெரும்பாலான மக்கள் அதை பிரித்து பார்ப்பதில்லை. சிலர் பெரிய பட்டன் அழுத்துவதே சிறப்பானது என்ற நோக்கத்தில் எப்போதுமே அதை உபயோகம் செய்கின்றனர். ஆனால் உண்மையில் இந்த இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. அழுத்தும் போது குறைவான தண்ணீர் வரும். பெரிய பட்டனை அழுத்தும் போது நிறைய தண்ணீர் வரும். பொதுவாக சிறுநீர் கழிக்கும் சமயத்தில் ஃப்ளஷ் அவுட் செய்ய குறைவான தண்ணீர் போதுமானது. அந்த சமயத்தில் சிறிய பட்டனை உபயோகிக்க வேண்டும். அதுவே மலம் கழிக்கும் சமயத்தில் அதிக தண்ணீர் விட்டு ஃப்ளஷ் அவுட் செய்ய வேண்டும். அந்த தருணத்தில் பெரிய பட்டனை பயன்படுத்த வேண்டும். பொது கழிப்பறையை பயன்படுத்தும் போது நிச்சயம் நீங்கள் அச்சத்தில் இருக்கலாம். கழிப்பறை இருக்கையில் நீங்கள் அமரும் போது உங்களுக்கு சிறுநீர் பாதை தொற்று நோய் பற்றிய பயம் வரலாம். இது உண்மைதான். கழிப்பறை இருக்கைகளை பயன்படுத்துவதால் சிறுநீர் தொற்று ஏற்படுகிறது. ஆனால் டாய்லெட் இருக்கையில் அமர்வதால் மட்டும் சிறுநீர் தொற்று ஏற்படாது என்று இல்லை. உண்மையில் நீரிழப்பு மற்றும் உங்கள் சிறுநீரை அடக்கி வைத்திருப்பது சிறுநீர் பாதை நோய் தொற்று ஏற்பட முக்கிய காரணங்களாகும். முறையாக பராமரிக்கப்படாத பொது கழிப்பறைகளை பயன்படுத்தும் போது தொற்று ஏற்படுகிறது. ஒருவர் குதப்பகுதியிலிருந்து சிறுநீர் குழாய் வரை சுத்தம் செய்து கொள்ள டாய்லெட் பேப்பரை பயன்படுத்தும் போது சிறுநீர் தொற்று ஏற்படலாம். எனவே நீங்கள் எப்பொழுதும் டாய்லெட்டை பயன்படுத்தும் பொழுது அது முதலில் சுத்தமாக இருக்கிறதா என்று பார்த்து பயன்படுத்துங்கள். மேலும் நீங்கள் டாய்லெட்டிற்கு சென்றுவிட்டு வரும் பொழுது அதில் தொற்று ஏற்படாமல் இருக்க அதற்குள் லிக்விடுகளை ஊற்றி நன்கு அலசிவிட்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்து வருபவர்களுக்கு சிறுநீர் தொற்று ஏற்படாமல் இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.